வணக்கம். இன்னும் கொஞ்ச நாள்ல டிஎன்இபி எக்ஸாம் வரப்போகுது இல்லையா? ஸோ அந்த எக்ஸாமில் மொத்தம் 3 பார்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் மேக்ஸ், செகண்ட் ஜென்ரல் சயின்ஸ், தேர்ட் டெக்னிக்கல். இதில் ஜென்ரல் சயின்ஸ் செக்ஷன் நிறைய பேர் படிக்கவே மாட்டாங்க. ரீசன் என்னென்னா அதில் எல்லா டிபார்ட்மெண்ட்டோட சப்ஜெக்ட்ஸும் கலந்துருக்கு. எலக்ட்ரிக்கல் இருக்குது, மெக்கானிக்கல் இருக்குது, சிவில் இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது. ஸோ ஜென்ரல் சயின்ஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணால் இந்த எக்ஸாமில் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். ஜென்ரல் சயின்ஸில் மொத்தம் 8 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் வந்து அப்ளைட் மெக்கானிக்ஸ். அதில் 2 டாபிக்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மெக்கானிக்ஸ். இதில் மொத்தம் 5 மெயின் லாஸ் இருக்குது. நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா, நியூட்டன்ஸ் செகண்ட் லா, நியூட்டன்ஸ் தேர்ட் லா, நியூட்டன்ஸ் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன், லா ஆஃப் டிரான்ஸ்மிசிபிலிட்டி ஆஃப் ஃபோர்ஸஸ். ஒன்றா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன். இதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு ஆப்ஜெக்ட்டும் அது என்ன நிலையில் இருக்கோ நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்காத வரை அது அதே நிலையில் தான் இருக்கும். அதாவது ஒவ்வொரு பொருளுக்குமே ஒரு மாஸ் இருக்கும் இல்லையா? எந்த பொருளுக்குலாம் மாஸ் இருக்கோ அது கூடவே அதுக்கு இனர்ஷியா இருக்கும். ஒரு டேபிள் இருக்குன்னா அந்த டேபிளை நம்ம தள்ளாத வரை அது ரெஸ்ட்ல இருக்கு இல்லையா? ஸோ நம்ம அதை தள்ளாத வரை அது ரெஸ்ட்லே தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு பால் இருக்குன்னா அந்த பால் மூவ் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பாலை நம்ம தடுக்காத வரை அந்த பால் மூவ் ஆகிட்டே தான் இருக்கும். இப்போ கேட்கலாம், பால் கொஞ்சம் தூரம் போயிட்டு நின்றுடுது இல்லையா? அதுக்கு காரணம் உராய்வுத்தன்மை, அதாவது ஃப்ரிக்ஷன். ஒருவேளை ஃப்ரிக்ஷன் இல்லைன்னா, அதாவது அந்த பாலுக்கும் ஃப்ரிக்ஷன் இல்லை, தரைக்கும் ஃப்ரிக்ஷன் இல்லைன்னா, உராய்வுத்தன்மை இல்லைன்னா அந்த பால் மூவ் ஆகிட்டே இருக்கும். அதுதான் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன். ஸோ இதில் ஃபேமஸ் எக்ஸாம்பிள் வந்து இந்த காயின் எக்ஸ்பெரிமெண்ட் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு கிளாஸில் வந்து வாட்டர் ஃபில் பண்ணி வச்சுட்டு மேலே ஒரு ஷீட் வச்சுட்டு அது மேலே ஒரு காயின் வச்சுருக்கீங்க. ஸோ இந்த ஷீட்டை வந்து நீங்கள் வேகமாக தள்ளி விடும்போதுல அந்த ஷீட் பறந்துடும், பட் அந்த காயின் உள்ளே விழுந்துடும். ஏன் அந்த காயின் அந்த ஷீட் கூட பறந்து போகலன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காயினுக்கு ஒரு மாஸ் இருக்குது இல்லையா? ஸோ அந்த காயினால் நம்ம ஃபோர்ஸ் கொடுக்காத வரை அந்த காயினால் மூவ் ஆக முடியாது. ஸோ அந்த காயின் வந்து கிளாஸ்க்குள்ளே விழுந்துடும். கிராவிடேஷனல் புல்னால அது பறக்காமல் கிளாஸ்க்குள்ளே விழுந்துடும். ஸோ இது அந்த காயினோட அது ரெஸ்ட்டில் இருக்குது. ஸோ அதை நம்ம ஃபோர்ஸ் கொடுக்காத வரை அந்த காயின் ரெஸ்ட்லேயே தான் இருக்கும். நெக்ஸ்ட் நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன். ஸோ இது எல்லாருக்குமே தெரியும், F is equal to m into a. அதாவது ஒரு ஆப்ஜெக்டோட ஃபோர்ஸ் வந்து அதோட மாஸையும் அதோட ஆக்சிலரேஷனையும் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டயக்ராமில் மாஸ் கம்மியாக இருக்குது, செகண்டில் மாஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போது இதுக்கு ரெண்டுத்துக்குமே நீங்கள் ஒரே ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கும் போச்சுல ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் வந்து வேகமாக மூவ் ஆகும், அதுக்கு ஆக்சிலரேஷன் வந்து அதிகமாக இருக்கும். செகண்ட் ஆப்ஜெக்ட் வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால, மாஸ் அதிகமாக இருக்கிறதுனால, ஸோ அதோட ஆக்சிலரேஷன் வந்து கம்மியாக இருக்கும். இதுதான் நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன். நெக்ஸ்ட் நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன். இது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஃபார் எவ்ரி ஆக்ஷன் there is an equal and opposite reaction. ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து நம்ம இது படிச்சிருப்போம். கன் வந்து நம்ம ஷூட் பண்ணோன்னா புல்லட் முன்னாடி போச்சுன்னா கன் வந்து பின்னாடி நம்மளுக்கு ரீகாயில் ஆகும் இல்லையா? அது வந்து புல்லட் ஃபயர் ஆகிறது ஆக்ஷன், கன் பின்னாடி வர்றது ரியாக்ஷன். ஓகேவா? அதே மாதிரி இந்த பலூன் எக்ஸ்பெரிமெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பலூனை நீங்கள் ஏர் ஃபில் பண்ணி அந்த பலூனை மேலே விடும்போச்சுல பலூன் மேலே போகும், அதில் இருக்க ஏர் வந்து கீழே புஷ் ஆகும். ஸோ இது வந்து இப்போ இந்த ஏர் புஷ் ஆகுது ஆக்ஷன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா பலூன் மேலே போகிறது ரியாக்ஷன். சரியா? ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை இருக்குது. நெக்ஸ்ட் நியூட்டன்ஸ் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன். இது சில பேருக்கு தெரியாது. என்னென்னா, நம்ம பூமிக்கு ஒரு புவி ஈர்ப்பு சக்தி இருக்கு இல்லையா? ஸோ நியூட்டன் என்ன சொன்னார்னா, இந்த யூனிவர்ஸில் இருக்கிற எல்லா பொருளுக்குமே ஒவ்வொரு பொருளும் அட்ராக்ட் ஆகிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொன்னார். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு எந்த ஒரு 2 ஆப்ஜெக்ட்டுக்கு மாஸ் இருக்கோ அந்த 2 ஆப்ஜெக்ட்டும் ஒன்னோட ஒன்று அட்ராக்ட் பண்ணிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஆனால் இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா Fg equal to g into m1 into m2 divided by d square. அந்த அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா மாஸை டிபெண்ட் பண்ணி இருக்கும். இப்போது நம்ம ஒரு 2 பொருள் வச்சா 2 பொருளும் ஒட்டுறது இல்லை. ஆனால் நம்ம எல்லாருமே பூமி வந்து நம்மளை அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கு இல்லையா? அதுக்கு காரணம் பூமியோட மாஸ். பூமியோட மாஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால பூமியோட மாஸ் m1 வச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளோட மாஸ் m2. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது ஃபோர்ஸ் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்கும் இல்லையா? அந்த ஃபோர்ஸ்னால தான் அந்த கிராவிடேஷனல் அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால தான் நம்ம எல்லாருமே பூமியில் ஸ்டடியாக நிற்க முடியுது இல்லையா?
பட் ஒரு 2 ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த 2 ஆப்ஜெக்ட்டுக்குமே அட்ராக்ஷன் இருக்குதா, ஆனால் அதோட மாஸ் கம்மியாக இருக்கிறதுனால அது ரெண்டும் அந்த அளவுக்கு அந்த அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இதுதான் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன். இதில் ஜின்றது வந்து கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், m1ன்றது மாஸ் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட், m2 மாஸ் ஆஃப் தி செகண்ட் ஆப்ஜெக்ட், dன்றது ரெண்டுத்துக்கும் உள்ள செப்பரேஷன் டிஸ்டன்ஸ். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதில் பாருங்க, determine the force of gravitational constant between the earth and a 70 kg physics student if the student is standing at sea level at distance of 6.38 into 10 to the power of 6 meter from earth center. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா g gravitational constant அதோட வேல்யூ நோட் பண்ணிக்கோங்க. 6.67 into 10 power minus 11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் per kilogram square. மாஸ் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் இங்கே என்ன கேட்டிருக்காங்க, எர்த்துக்கும் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற அட்ராக்ஷன் ஃபோர்ஸ். அப்போ எர்த்தோட மாஸ் தெரியணும் இல்லையா, எர்த்தோட மாஸ் நோட் பண்ணிக்கோங்க 5.98 into 10 power 24 kg. ஸோ செகண்ட் வந்து ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட் இல்லையா, அவனோட மாஸ் வந்து 70 kg. ரெண்டு பேருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 6.38 into 10 power 6. சரியா? ஸோ இது எல்லா வேல்யூஸும் நீங்கள் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் 685.9 நியூட்டன் வரும். ஸோ அப்ராக்சிமேட்லி 686 நியூட்டன் வரும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் கேட்க சான்சஸ் இருக்குது. இந்த ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், லா ஆஃப் டிரான்ஸ்மிசிபிலிட்டி ஆஃப் ஃபோர்ஸஸ். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, புஷ் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு புல் ஃபோர்ஸ். அதாவது ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் ஒரு பாயிண்ட்லேருந்து தள்ளுறீங்க சரியா, அப்போ அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும். அதே லைனில், அதாவது இப்போ இந்த லைன் இருக்குன்னா ஸோ லைன் பாருங்க, சேம் லைன். இதே சேம் லைனில் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஆப்போசிட் ஒரு பாயிண்ட்லேருந்து நீங்கள் அதை இழுக்கும்போது அப்பயும் அது மூவ் ஆகும் இல்லையா. ஸோ இந்த ரெண்டு ஃபோர்ஸ்னால ஏற்படுற விளைவுகளும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதாவது நீங்கள் தள்ளுறதும் இழுக்கிறதும் ஒரே மாதிரி விளைவு தான் ப்ரொடியூஸ் பண்ணோம். அந்த ஃபோர்ஸ் வந்து ஒரே லைனில் லையாக இருக்கணும். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், ஒருத்தவன் இந்த சோஃபாவை இங்கேருந்து இந்த பாயிண்ட்லேருந்து தள்ளுறான், இன்னொருத்தவன் அந்த லைனில் இன்னொரு பாயிண்ட்லேருந்து இழுக்கிறான். ஸோ இது ரெண்டு நாள் ஏற்படுற மூமெண்ட்டும் ஒன்றா தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. த லா ஆஃப் டிரான்ஸ்மிசிபிலிட்டி ஆஃப் ஃபோர்ஸஸ். நெக்ஸ்ட்டு நம்ம போகிறது லாமிஸ் தியரம். ஸோ இதில் சில இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து கோப்ளானார் ஃபோர்ஸ் சிஸ்டம். கோப்ளானார்னா என்னென்னா, எல்லா ஃபோர்ஸும் ஒரே பிளேனில் இருக்கும். ஒரே பிளேன்னா ஒரு ஷீட் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் சரியா. ஸோ எல்லா ஃபோர்ஸும் அந்த சேம் பிளேன்லேயே இருந்துச்சுன்னா அது கோப்ளானார்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு கான்கரண்ட் ஃபோர்ஸஸ். கான்கரண்ட் ஃபோர்ஸஸ்னால் எல்லா ஃபோர்ஸஸும் ஒரு பாயிண்டில் மீட் ஆகும். அதாவது ஒரு ரிஜிட் பாடி எடுத்துக்கிட்டு அந்த ரிஜிட் பாடி மேலே ஒரு 3 ஃபோர்ஸ் இல்லை 4 ஃபோர்ஸ் அந்த மாதிரி ஆக்ட் ஆகுதுன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஈக்லிபிரியம் பொசிஷனில் இருக்கணும். அதாவது அது மூமெண்ட்டில் இல்லாமல் சமமான நிலையில் இருக்கணும். அந்த ஃபோர்ஸ்னால அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு எந்த ஒரு மாறுதலும் ஏற்படாமல் இருக்கணும். அதுதான் கான்கரண்ட் ஃபோர்ஸஸ். ஸோ இப்போது ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கலாம், அதில் ஒரு ஃபோர்ஸ் மட்டும் ஆக்ட் ஆகுது. இப்போ இதை நீங்கள் லெஃப்ட்லேருந்து தள்ளினீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் எங்கே மூவ் ஆகும், ரைட்டில் மூவ் ஆகும். மேலேருந்து தள்ளினீங்கன்னா கீழே மூவ் ஆகும். ஸோ இதோட மேக்னிடியூடும் டைரக்ஷனும் நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் இல்லையா. ரிசல்டன்ட் மேக்னிடியூடும் ரிசல்டன்ட் டைரக்ஷனும் ஈஸியாக சொல்லிடலாம். இப்போ 2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். அந்த ஆப்ஜெக்டில் ஒரு ஃபோர்ஸ் வந்து நம்ம லெஃப்ட்லேருந்து ஆக்ட் ஆகுது, இன்னொரு ஃபோர்ஸ் கீழேருந்து ஆக்ட் ஆகுது. ஸோ இப்போ அதோட ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதை நம்ம ஈஸியாக சொல்ல முடியாது இல்லையா. ஏன்னா ஃபோர்ஸ் வந்து ஒரு வெக்டர் குவான்டிட்டி. ஸோ அதை கண்டுபிடிக்க நம்மளுக்கு 2 லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் லா, செகண்ட் parallelogram லா. ஃபர்ஸ்ட் parallelogram law of forces படிக்கலாம். ஸோ இங்கே வந்து 2 ஃபோர்ஸ் இருக்குது. ஒரு ஃபோர்ஸ் வந்து P, இன்னொரு ஃபோர்ஸ் வந்து Q சரியா. இப்போது இந்த 2 ஃபோர்ஸையும் parallelogramோட 2 சைடாக நீங்கள் எடுத்துக்கிட்டு ஒரு ஃபோர்ஸ் வந்து P, இங்கே இது O வந்து ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்க. இந்த ஆப்ஜெக்ட் மேலே 2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, ஒன்று P, இன்னொன்று வந்து Q. ஸோ இதை நீங்கள் ஒரு parallelogram ஃபார்ம் பண்ணிங்கன்னா இதோட டயகனல் தான் ரிசல்டன்ட், நம்மளுக்கு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் சரியா. ஸோ இப்போ இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸோட டைரக்ஷன் தெரிஞ்சிருச்சு. ஸோ இதோட மேக்னிடியூட் எப்படி கண்டுபிடிக்கணும், அதுக்கு ஃபார்முலா டெரைவ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இந்த மெயின் ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. √(p² + q² + 2pq cos θ. அதே மாதிரி இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸுக்கும்
இந்த P ஃபோர்ஸுக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு இந்த ஃபார்முலா. ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோர்ஸும் பேரலாக ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ரெண்டு ஃபோர்ஸும் சேம் டைரக்ஷனில் பேரலாக ஆக்ட் ஆகுதுன்னா இது ரெண்டுத்துக்கும் உள்ள ஆங்கிள் என்னது? 0 இல்லையா? அப்போ cos 0ன்னு நீங்கள் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா cos 0 வேல்யூ என்னது? 1. ஸோ √p² + q² + 2pqன்னு வரும். ஸோ அதை நீங்கள் எப்படி எழுதலாம்? p + q the whole square. ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆச்சுன்னா p + q. சரியா? ஸோ நீங்கள் இதில் வந்து மேக்னிடியூடை நீங்கள் டைரெக்டாகவே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது 5 நியூட்டன், இது 10 நியூட்டன், இது 5 நியூட்டன் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் ரிசல்டன்ட்டோட மேக்னிடியூட் டைரெக்டாக 15 நியூட்டன் நீங்கள் போடலாம். அதே மாதிரி இன்னொரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. ஒரு ஃபோர்ஸ் வந்து ரைட்டில் ஆக்ட் ஆகுது, இன்னொரு ஃபோர்ஸ் லெஃப்டில் ஆக்ட் ஆகுது. அதாவது ரெண்டு ஃபோர்ஸும் ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும்போது இதுக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் என்னது? 180. cos 180 வந்து -1. அப்போ நீங்கள் இங்கே போட்டிங்கன்னா ஆரோட வேல்யூ p - qன்னு வரும். இது 10 நியூட்டன், இது 5 நியூட்டன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் டைரெக்டாக r = 10 - 5 நியூட்டன்னு போட்டுடலாம். பட் உங்களுக்கு இந்த மாதிரி சேம் டைரக்ஷனும் ஆப்போசிட்டோ கொடுக்காம ஒரு ஆங்கிளோட கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். சரியா? நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் லா. இதுவும் parallelogram லா மாதிரி தான். பட் இன்னொன்று நோட் பண்ண வேண்டியது, ட்ரையாங்கிள் லால நீங்கள் டெய்ல் டு டெய்ல், அதாவது ஒரு வெக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து டெய்ல், இந்த பாயிண்ட் வந்து டெய்ல், இந்த பாயிண்ட் வந்து ஹெட். சரியா? ஸோ டெய்ல் டு டெய்ல் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. ட்ரையாங்கிள் லால ஃபர்ஸ்டோட ஹெட்டையும் செகண்டோட டெய்லையும் கனெக்ட் பண்ணணும். சரியா? ஸோ இப்போ இதில் ஒரு A வெக்டார்னு ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, B வெக்டார்னு ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ A வெக்டார் கூட B வெக்டாரை ஆட் பண்ணுறீங்க. அப்போ அதோட ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னா, இது ரெண்டையும் ஜாயின் பண்ணணும், ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். அதாவது A இப்படி வருது, B இப்படி வருது, அப்போ R இப்படி வரணும் இல்லையா? ஸோ R வந்து இப்படி, இது ரெண்டுத்துக்கும் ஆட் ஆகிறதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் எடுத்தீங்கன்னா இந்த R வெக்டார் தான் நம்மளுக்கு ரிசல்டன்ட். இதோட ஃபார்முலாவும் parallelogramல நீங்கள் மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலாவும் ஒன்று தான். பட் என்னன்னா இங்கே வந்து தீட்டான்றது இந்த ஆங்கிள். சரியா? இதுதான் இங்கே தீட்டா. இங்கே வந்து தீட்டா வந்து இங்கே பார்த்தீங்கன்னா P ஃபோர்ஸ்க்கும் Q ஃபோர்ஸ்க்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் வந்து தீட்டா. இங்கே வந்து இந்த A லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இதுக்கும் Bக்கும் உள்ள ஆங்கிள் தான் வந்து தீட்டாவாக எடுத்துக்கணும். ஃபார்முலா சேம் தான், ஆரோட ஃபார்முலா ரெண்டுத்துக்குமே சேம் தான். நெக்ஸ்ட் போகலாம். இப்போ ஒரு ஃபோர்ஸ் பார்த்தாச்சு, ரெண்டு ஃபோர்ஸ் பார்த்தாச்சு. இப்போ 3 ஃபோர்ஸ் ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகுதுன்னா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுதான் லாமிஸ் தியரம். ஸோ இதுதான் ஸ்டேட்மெண்ட். அதாவது 3 ஃபோர்ஸ் கான்கரண்ட் கோப்ளானார் ஃபோர்ஸஸ், 3 கான்கரண்ட் கோப்ளானார் ஃபோர்ஸஸ். கான்கரண்ட்னா என்ன, கோப்ளானார்னா என்னன்னு முன்னாடியே பார்த்தோம் இல்லையா? ஸோ 3 ஃபோர்ஸ் ஒரு ரிஜிட் பாடி மேலே ஆக்ட் ஆகும்போது each force is proportional to the sine of the angle between the other two forces. அதாவது இங்கே பாருங்க, 3 ஃபோர்ஸ் இருக்கு. ஒன்று A, இன்னொன்று B, இன்னொன்று C. ஸோ ஏக்கு ஆப்போசிட்டில் ஏவை தவிர மற்ற 2 ஃபோர்ஸ் என்னது? B அண்ட் C. இதுக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் ஆல்ஃபா. ஸோ A/sin ஆல்ஃபா ஈக்குவல் டு B/sin பீட்டா ஈக்குவல் டு C/sin காமா. ஈஸி தானே ஞாபகம் வச்சுக்கிறது. ஸோ இந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதோட லிமிடேஷன்ஸ் என்னென்னா, applicable only to concurrent forces and only 3 forces are allowed in Lamis theorem. 3 ஃபோர்ஸ் மட்டும்தான் நம்ம அப்ளை பண்ண முடியும் லாமிஸ் தியரம். அடுத்து கான்கரண்ட் ஃபோர்ஸஸ்க்கு மட்டும்தான், அதாவது அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஈக்லிபிரியமில் இருந்தால் மட்டும்தான் நம்ம லாமிஸ் தியரம் அப்ளை பண்ண முடியும், இல்லைன்னா நம்ம அப்ளை பண்ண முடியாது. ஸோ இந்த ப்ராப்ளம் பாருங்க. A lamp weighing 50 Newton is suspended from a ceiling. ஒரு சீலிங்லேருந்து ஒரு லேம்ப் வந்து 50 நியூட்டன், அதோட வெயிட் கொடுத்துருக்காங்க 50 நியூட்டன்னு. ஸோ ஒரு வேளை உங்களுக்கு மாஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் அதை வெயிட்டாக கன்வெர்ட் பண்ணும். வெயிட்டுக்கு ஃபார்முலா என்ன? மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, ஜியால் மல்டிப்ளை பண்ணணும். அதோட வேல்யூ 9.81. சரியா? ஸோ இங்கே வெயிட் கொடுத்துருக்காங்க, நீங்கள் டைரெக்டாக எடுத்துக்கலாம். ஒரு சீலிங்கில் ஒரு லேம்பை தொங்க விட்டுருக்காங்க ஒரு ஸ்ட்ரிங்கை வச்சு. சரியா? இப்போ a horizontal force of magnitude
20 Newton acts on the string that is used to suspend the lamp. இந்த string இருக்கு இல்லையா, இதில் ஹரிசாண்டலில் ஒரு 20 Newton ஃபோர்ஸை வந்து அவங்க அப்ளை பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஹரிசாண்டல். அவங்க ஹரிசாண்டல் கொடுத்துருக்காங்களா இல்லை வெர்டிக்கல் கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். இது வந்து ஹரிசாண்டல் டைரக்ஷனில் நம்ம அந்த லேம்பை இழுக்கிறோம். சரியா? இப்போ பாருங்கள், இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம ஒரு ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் கொடுக்குறோம், 20 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குறோம். ஸோ அப்போ இந்த ஸ்ட்ரிங் கொஞ்சம் இப்படி நகருமா? இப்போ ஸ்ட்ரைட்டாக அந்த ஸ்ட்ரிங் கொஞ்சம் இப்படி வளைஞ்சிரும் இல்லையா? ஸோ இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? calculate the tension in the string and the angle of inclination of the string from the vertical direction. இந்த ஸ்ட்ரிங்கில் என்ன டென்ஷன் இருக்கும், அதாவது சி என்னன்னு கேட்குறாங்க. angle of inclination of the string from the vertical direction. ஃபஸ்ட்டு இப்படி இருக்குது, இப்போ இப்படியா இருக்குது. ஸோ இந்த வெர்டிக்கல் டைரக்ஷன், இது வந்து வெர்டிக்கல் டைரக்ஷன், இதில் வந்து இந்த ஸ்ட்ரிங் வந்து எவ்வளோ ஆங்கிளில் இருக்குது அதுதான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இதில் வந்து லாமிஸ் தியரம் அப்ளை பண்ணலாம் இல்லையா? இந்த லேம்ப் வந்து இந்த பாயிண்ட் வந்து ஈக்லிபிரியமில் இருக்குது, 3 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அடுத்து இப்போ நம்ம இங்கே இது மூணுத்துக்கும் இருக்கிற ஆங்கிள்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இது ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் இல்லையா, அப்போ இதுக்கும் உள்ள ஆங்கிள் வந்து 90 டிகிரி இருக்கும். சரியா? இது வந்து 90 டிகிரி. இப்போ இது வந்து நம்ம தீட்டா, இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும், தீட்டா. இப்போ இந்த டயக்ராம் பாருங்க, இதுல இது வந்து டிரான்ஸ்வர்சல் ஆஃப் parallel lines. சரியா? ரெண்டு parallel லைன் இருக்கு, அதுல ஒரு லைனை வச்சு நம்ம இன்டர்செக்ட் பண்ணும்போது இதுல ரெண்டு பாயிண்ட் இருக்கு. ஒன்று வந்து ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஈக்குவலா இருக்கும், அதாவது 1 4 ஈக்குவலா இருக்கும், 2 3 ஈக்குவலா இருக்கும். அதே மாதிரி இங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 8 ஈக்குவலா இருக்கும், 6 7 ஈக்குவலா இருக்கும். அதே மாதிரி இன்னொன்று என்னன்னா, இந்த 4 8 ஈக்குவலா இருக்கும். சரியா? அடுத்து 2 6 ஈக்குவலா இருக்கும். அதே மாதிரி 3 7 ஈக்குவலா இருக்கும், 1 5 ஈக்குவலா இருக்கும். இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு parallel லைன் இருக்குது, இதுக்கு நேராக ஒரு parallel லைன் வரைஞ்சிக்கோங்க. ரெண்டு parallel லைன் இருக்குது, நடுவில் ஒரு லைன் இன்டர்செக்ட் ஆகுது. இந்த ஆங்கிள் தீட்டானா அப்போ இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும்? அதாவது இது எப்படி நீங்கள் எடுத்துக்கலாம்னா, இப்போ 3 இருக்குன்னா 3யும் 7ம் ஈக்குவலாக இருக்கும், 7ம் 6ம் ஈக்குவலாக இருக்கும் இல்லையா? 3யும் 7ம் ஈக்குவலாக இருக்கும். 7க்கு ஆல்டர்னேட் ஆங்கிள் எது? 6ம் ஈக்குவலாக இருக்கும். அப்போ பேரலல் லைன் எடுக்கும்போது இதுவும் ஈக்குவலாக இருக்கும், இதுவும் ஈக்குவலாக இருக்கும். சரியா? அப்போ இங்கே டீட்டானா இங்கேயும் டீட்டா தான் வரும். இது 90 டிகிரி, ஏன்னா இது வெர்டிக்கல் லைன், இது ஹரிசாண்டல் லைன் இல்லையா? இது 90 டிகிரி, இது டீட்டா. அப்போ டோட்டலாக 90 + டீட்டா. இப்போ இது மொத்தமாக நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 360 வரும். ஸோ 360 - 90 - 90 - தீட்டா போட்டிங்கன்னா உங்களுக்கு 180 - தீட்டான்னு வரும். அதுதான் இந்த ஆங்கிள். மொத்தமாக ஆட் பண்ணிங்கன்னா 360 வரும். இப்போ 3 ஆங்கிளும் நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு இல்லையா? ஏ வந்து 15 நியூட்டன், பி வந்து 20 நியூட்டன், சி நம்மளுக்கு தெரியாது. சரியா? நெக்ஸ்ட் ஆல்ஃபா. ஏக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது? 90 + தீட்டா, அது வந்து ஆல்ஃபா. பிக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது? 180 - தீட்டா, அது வந்து பீட்டா. சிக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது? 90 டிகிரி, அது வந்து காமா. இப்போ லாமிஸ் தியரம் அப்ளை பண்ணலாம் இல்லையா? A/sin alpha = B/sin beta = C/sin gamma. ஸோ இந்த வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம C கண்டுபிடிக்கணும் இல்லையா? இப்போ sin 90 + தீட்டாவை cos தீட்டான்னு நம்ம எழுதலாம். இது எப்படி? இந்த ஆல் சில்வர் டீ கப்ஸ் நம்ம படிச்சிருப்போம்ல ஸ்கூலில். ஸோ அது ஞாபகம் இல்லைன்னா ஒரு டைம் பேசிக்ஸ் போய் நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ் ஆகும். sin 90 + தீட்டாவை நம்ம cos தீட்டான்னு எழுதலாம், sin 180 - தீட்டாவை sin தீட்டான்னு எழுதலாம். sin 90 வந்து 1. ஸோ நெக்ஸ்ட்டு 50/cos தீட்டாவும் 20/sin தீட்டாவும் நீங்கள் ஈக்குவேட் பண்ணிங்கன்னா tan தீட்டா = 0.4ன்னு வரும். ஸோ இதுலேருந்து நீங்கள் தீட்டா கண்டுபிடிச்சிடலாம். இப்போ தீட்டா தெரிஞ்சிச்சு இல்லையா? அந்த தீட்டாவை கொண்டு போய் இங்கே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 20/sin தீட்டாவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு C கிடைச்சிரும். இது ரெண்டு தானே கேட்டிருந்தாங்க. C வந்து டென்ஷன் அலாங் த ஸ்ட்ரிங், தீட்டா வந்து இன்க்ளினேஷன் ஆஃப் ஸ்ட்ரிங் ஃப்ரம் தி வெர்டிக்கல் டைரக்ஷன். அதுதான் இன்னைக்கு டாபிக் ஓவர். ஸோ இந்த டாப்பிக்கோட இந்த PDF வந்து நாங்கள் டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணுவோம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. 2 டேஸ்க்கு ஒன்ஸ் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுவோம். ஜென்ரல் சயின்ஸ் தான். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.